அப்ப நான் அம்மாட்ட கேட்டேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி கனவெல்லாம் வருதுன்ன போது அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, உன்னை போன்ற பெண்களிடம் நீ எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இத்தகைய கனவுகளை தருகிறேன் மகளே. அம்மா சுக்கன் அந்த என்ன தொடர்ந்து பார்த்தாங்க பாருங்க அந்த பார்வை. அப்போ மறந்து போன அத்துணை நிகழ்வுகளும் எனக்கு அம்மா ஞாபகத்துக்கு வந்து. போய் ரெக்கார்டிங்க்கு உட்கார்ந்த உடனே அப்படியே என்னுடைய தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல அப்படியே ஒரு 5 விரல வச்சு தொண்டையை அமுக்கிற மாதிரி இருக்கும். குருவடி சரணம் திருவடி சரணம் சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா சரளமா அம்மா வந்து பேச வைப்பா. அம்மா வந்து சொன்னாங்க, பழைய சக்தி ஒளி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், காட்டு விலங்குகள் நாட்டுக்குள் வரும்னாங்க. இப்ப எங்க பாத்தீங்கன்னாலும் எல்லா இடத்துலயும் லெப்பர்ட் உள்ளுக்குள்ள வருது, கரடி வந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு, பாம்பு உள்ளுக்குள்ள வருது, எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அம்மா சொன்னாங்க, தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி குடிக்கும் நிலைமை உண்டாகும். அப்ப நம்ம தண்ணியை விலை கொடுத்து வாங்கல, ஆனா அப்பவே அம்மா சொன்னாங்க. எல்லா விஷயமுமே அம்மா அப்ப சொன்னது, முன்னாடி சொன்னது. பாரம்பரியமான உணவு வகைகள் இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சதை சாப்பிடக்கூடாது, அப்பவும் அம்மா சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஆனா யாரும் காது கொடுத்து கேட்கல. ஆனா கொரோனான்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா சொன்னது வந்து நம்ம அதுக்கப்புறம் அத வந்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம். அந்த சிறுதானிய உணவு வகை கஞ்சி எல்லாம் வந்து அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அத கடைபிடிக்க ஆரம்பிச்சோம். அம்மா நிறைய பேருக்கு சோளக்களி, அந்த கேழ்வரகு கஞ்சி இதெல்லாம் சாப்பிடணும். உணவில் வந்து அதிகமாக கோவக்காய், பாவக்காய், பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆனா அந்த கொரோனா காலம் போது அம்மாவுடைய பக்தர்கள் அனைவரும் அம்மா சொன்ன மருந்த கடைபிடிச்சு எத்தனை பேர் நம்ம வந்து அதுல இருந்து மீண்டு வந்தோம் இல்லையா? அது வருவதை முன்கூட்டியே நமக்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் அது வந்தால் என்ன அதாவது என்ன நடக்குமோ அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கும் உண்டான வழியை அம்மா சொல்லியிருக்காங்க. நான் வந்து அந்த பிரெயின் ஃபீவர் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் போகல. நான் வந்து அமாவாசைக்கு போயிட்டு வந்துட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன்னு சொல்றேன். இந்த ஸ்டேஜ்ல அமாவாசைக்கு போக கூடாதுங்கிறது என்னோட ஹஸ்பண்டோட ஆர்டர். நானும் எவ்வளவு போராடி பார்த்தா நடக்கல. உடம்பு சரியாகட்டும், நானே உன்னை அமாவாசைக்கு கூட்டிட்டு போறேன்ட்டாங்க. அன்னைக்கு இரவு, அதாவது நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த அமாவாசை அன்னைக்கு இரவு பாத்தீங்கன்னா அமாவாசை பொதி யாக குண்டம் எரிந்து கொண்டிருக்கிறது கனவிலே. அம்மா வந்து அந்த யாக குண்டம் பக்கத்துல உட்கார்ந்து, நான் அம்மா பக்கத்துல அந்த யாக குண்டத்துக்கிட்ட உட்கார்ந்துருக்கேன். நவதானியத்தையும் சமித்து குச்சியையும் எடுத்து என் கையில கொடுத்து தலைய சுத்தி இதுக்குள்ள போடு அப்படின்னு சொல்றாங்க. யாருமே இல்ல சக்தி. கனவுல அப்படியே கோயில அப்படியே விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பொது யாக குண்டம் எரிந்து கொண்டு இருக்கிறது. அம்மா என்ன இத பண்ணுன்னு சொல்லிட்டு நேரா நடந்து போய் அந்த கடைசியில ஒரு வேப்ப மரம் இருக்கு, நீயே போய் அங்கிருந்து வேப்பலைய பறிச்சு சாப்பிட்டுட்டு வான்னு சொல்றாங்க. நம்ம எப்படி போறோம்? ஐயோ இந்த பக்கம் இருட்டா இருக்குமே, எந்த பக்கம் வேப்ப மரம் எங்க போய் பறிக்கிறது? ஆனா எப்படியோ ஏதோ ஒரு சக்தி என்ன உந்துகிறது. போய் நான் அந்த வேப்பலைய பறிச்சு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நான் வர முடியவில்லையே என்ற ஏக்கத்தை அம்மா தணிக்கிறதுக்கு கனவுல வந்து என்ன குச்சி போட வச்சு வேப்பலையும் சாப்பிட வச்சு அடுத்த நாள் தான் நான் ஹாஸ்பிட்டல். எனக்கு வந்து கனவுகள் மூலமாக அம்மா கொடுத்த அனுபவங்கள்னா நான் தனியா புக்கே போடணும் சக்தி. விஷயங்களை அம்மா வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நொடி வரை அம்மா தான் வந்து வழி நடத்திட்டு இருக்காங்கன்னா அது வந்து மிக இல்லை. அந்த அனுபவம் வந்து கனவுல வந்து அம்மா சொல்றது, அந்த அனுபவம் வந்து நீங்கள எவ்வளவு ஜென்மத்துக்கு முன்னாடியோ நீங்க அம்மா கிட்ட கனெக்ட் ஆனதுனாலதான் இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி எல்லாம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அம்மாவினுடைய கருத்துக்களை
பிரச்சாரம் பண்ணி மத்தவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன்னா இப்ப நான் போய் அம்மாட்ட கேட்டேன், எனக்கு ஏனம்மா இப்படிப்பட்ட கனவுகள்லாம் வருது? நிறைய கனவுகள், ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை முன்கூட்டியே அம்மா காமிக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அம்மா கனவுலயே சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நான் அம்மாட்ட கேட்டேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி கனவெல்லாம் வருதுன்ன போது அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, உன்னை போன்ற பெண்களிடம் நீ எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இத்தகைய கனவுகளை தருகிறேன் மகளே. அப்போ கனவுகளை தருவது என்பது இந்த பூர்வ ஜென்ம தொடர்பு இருப்பது ஒரு விஷயம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, ஏன்னா யாருமே அம்மா சொல்றாங்க, இந்த ஜென்மத்துல நீ செவ்வாடை உடுத்தி இங்க வந்து குருவிடம் காணிக்கை வைத்து குரு பேசுறத கேட்கறது, திருவடிகளை தொழுவது, பிரச்சாரம் செய்வது, இந்த மண்ணுல நீ எதை பண்ணணும்னாலும் அந்த பூர்வ ஜென்ம புண்ணிய கணக்கு இருந்தாதான் இங்க வர முடியும்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக, மற்றவர்களிடம் இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இத்தகைய கனவுகளை தருகிறேன் மகளே அப்படின்னு சொன்னா, இத நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. ஆனால் ஒரு சில கனவுகளை அம்மா வந்து இத போய் எல்லார்ட்டையும் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த கனவுகளும் உண்டு. சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதையே நான் ஒரு தடவை ஒரு எப்ப சொல்றது 2004 2001ல பிரெயின் ஃபீவர் அட்டாக் வந்து, அதுக்கப்புறம் நான் மீட் வந்து அம்மாவிடம் வந்து அம்மாட்ட மருந்து கேட்டு, அது ஒரு பெரிய ஸ்டோரியாவே சொல்லலாம். நான் போய் அருள்வாக்குல வந்து உட்கார்றேன். அம்மா சொல்றாங்க, இப்போ நான் எதை சொன்னாலும் உனக்கு வந்து மனதில் பதியாது மகளே, ஆனாலும் கடகட அம்மா மருந்து சொல்லிட்டு, நாளை பாலகனிடம் சென்று கேட்டுக்கொள்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த நாள் பாத பூஜைக்கு போறோம். பாத பூஜைக்கு போனோம்னா நான் சொல்றேன், அம்மா நீங்க மருந்து சொன்னீங்க, ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு. அம்மா குரு அம்மா அருட்கூடத்துல உட்கார்ந்து அப்படியே என்னுடைய கண்களை உற்று பாக்குறாங்க. அந்த தீட்சண்யமான பார்வையை பார்த்து, நான் இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லுங்கிறாங்க. நமக்குதான் இங்க எதுவுமே மெமரி லாப்ஸ் ஒண்ணுமே எதுவுமே மனசுல பதியாது, எதுவுமே சொல்லவும் முடியாது. அம்மா மறுபடியும் பார்க்க பார்க்க எனக்கு வந்து அப்படியே ஒரு பொறி. அம்மா நீங்க சுக்கு சொன்னீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சுக்கு, கழுகத்தி, பில்லி, புதினா, கொத்தமல்லின்னு மறுபடியும் அந்த கஷாயம், அப்புறம் அத்திப்பழம், விளாம்பழம், பேரிக்காய், நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் வரிசையா அம்மா மருந்தெல்லாம் சொல்றாங்க. அந்த ஒரு க்ஷணம், அதாவது அம்மா சுக்கன் அந்த என்னை தொடர்ந்து பார்த்தாங்க பாருங்க, அந்த பார்வை. அப்போ மறந்து போன அத்துணை நிகழ்வுகளும் எனக்கு அம்மா ஞாபகத்துக்கணும். அதாவது நான் நிறைய விஷயங்கள் மறந்து போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல எனக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய அம்மாவையும் அக்காவையும் தான் எனக்கு வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர, என்னுடைய கணவரோ என்னுடைய குழந்தைகளோ எனக்கு அடையாளம் தெரியவில்லை. மற்றவங்களையும் தெரியல. யாராவது சொன்னா இவங்கதான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்குவேன். அவங்க சொன்னா சோ வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்த போது இங்க இருந்து எப்படி, நான் இருந்த வீடு, ஆனா எப்படி போகணும்னு எனக்கு தெரியல, எது ரூம்னு தெரியல. அப்ப இருந்தத அந்த பார்வை மூலமாக அம்மா வந்து அந்த ஒரு க்ஷணத்துல வந்து மறந்து போயிருந்த அத்துணை விஷயங்களையும் அம்மா ஞாபகத்துக்கு கொண்டு வந்தாங்க. நான் இது நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். பார்வை வர்மம் தெரிந்தவனடா பாலகன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி, அதாவது வர்ம திருஷ்டியை போக்கக்கூடிய வல்லபம் படைத்தவனடா பாலகன். அம்மா இந்த வர்ம திருஷ்டிங்கிறது என்னன்னா, ஒருத்தனுக்கு ஒரு என்ன சொல்றது, காலமும் நேரமும் சரியில்லாத நேரத்துல எத்தை தின்றால் பித்தம் தெளியும் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சுட்டு ஒருத்தர்கிட்ட போய் இங்க போனா நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு போய் அது சரியான இடமாக சரியான வழிகாட்டியாக இல்லாதிருக்கும் பட்சத்தில் அங்கு இருக்கக்கூடிய தீய அதிர்வலைகள் வந்து நம்முடைய வர்மத்தில் ஒன்றை தாக்கி விடுமா. தலையில இருந்து கழுத்து வரைக்கும் 37, இங்க இருந்து இடுப்பு வரைக்கும் 34, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16, கால் 11, கை 10, பாத்தீங்கன்னா 108 வரும். இந்த 108 வர்ம புள்ளிகளுக்கும்
சக்தியை கொடுக்கக்கூடிய மந்திரங்களைத்தான் அம்மா கொடுத்திருக்கிறார்கள். அந்த பார்வை படும்போது எப்பேற்பட்ட நோயையும், எப்பேற்பட்ட துன்பத்தையும், எப்பேற்பட்ட வர்ம திருஷ்டியையும் போக்கக்கூடியது அம்மாவினுடைய பார்வைங்கிறதுக்கு நானே ஒரு பெரிய சிறந்த உதாரணம்னு நான் சொல்வேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து அம்மா என்னை வந்து மீட்டு கொண்டு வந்து மருந்து கொடுத்து, ஹாஸ்பிட்டல் மருந்தை விட அம்மா கொடுத்த மருந்துல பழைய நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து, இனி நீ மறுபடியும் தொடர்ந்து என்னுடைய வக்கீல் தொழிலை செய் அப்படின்னு சொல்லி சொன்ன போது நான் கேட்டேன், அம்மா நான் எப்படிமா கொஞ்ச நாள் கழிச்சு தனியா போய் பண்றது? நீ யாரிடமும் கை கட்டி நின்று வேலை பார்க்க வேண்டாம், உன் சொந்த காலில் நிற்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னாங்க. அம்மா கொடுத்தா, நான் யார்கிட்டையும் பேசல, சொந்த காலில் நின்னு உழைச்சு மேல வர்றதுக்கு உண்டான சக்தியையும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் உடல் வலிமையையும் மன வலிமையையும் எல்லாத்தையும் அம்மா கொடுத்து இன்றைக்கு நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது அம்மா எனக்கு போட்ட பிச்சை. அப்ப அந்த அம்மா அவ்வளவு தூரம் பண்ணியிருக்கும் போது நான் செய்யக்கூடிய தொண்டு என்பது வந்து அந்த அளவுக்கு நிச்சயமாக நான் செய்யலேன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் எவ்வளோ விஷயங்களை பக்தர்கள் மத்தியில் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நிறைய விஷயங்களை சொல்றோம். நிச்சயமா. அப்புறம் பிரச்சார பணிக்கு எப்படி சக்தி வந்தீங்க? அதுதான் அம்மா அம்மா சொன்னாங்களா இல்ல உங்களுக்கு அந்த ஏற்கனவே உங்களுக்கு அது தோணி இருந்துருந்துச்சா? ஏன்னா நீங்க வக்கீலுக்கு படிக்க வச்சதே அம்மா இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு அதுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கும் கண்டிப்பா. இல்ல பிரச்சாரம் எல்லாம் எவ்வளவு எல்லாருமே பண்ண முடியாதுல்ல சக்தி. பிரச்சாரம்ங்கிறது வந்து அது ஃபர்ஸ்ட் ரெக்கலெக்ட் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தைரியமா போகணும். எந்த பட்டி தொட்டியம் எல்லாம் நீங்க போயிருப்பீங்க, அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வர்றது, மனோதைரியம் வர்றதுக்கு தான் நம்ம உங்களை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா அதுதான் உண்மை. அதாவது இப்போ பிரச்சார பணி செய்யறதுக்காக நம்ம மத்த இடங்களுக்கு போகும்போது பேசுறதுக்கு ஒரு தைரியம், இப்போ இதுவும் அதையும் அம்மா வந்து ஒன்னா கம்பைன் பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா being an advocate, that is my profession. சரியா? அங்கேயும் பாத்தீங்கன்னா ஓபன் கோர்ட்ல எல்லாரும் வழக்கறிஞர்கள் ஜட்ஜ் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய கேஸ பிரசன்ட் பண்றதுக்கு உண்டான தைரியம் நமக்கு வேணும். அப்போ அதற்கு உண்டான தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு கிராமத்துல போய் நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னா அந்த கிராமத்துல சுத்தி இருக்கிற ஆளுங்க இல்ல ஒரு சபையில நம்ம போய் பேசுறோம், எந்த ஒரு நிகழ்வானாலும் சரி, நம்ம அம்மாவை பற்றிய கொள்கைகளை பரப்பக்கூடிய ஒரு பரப்புரையாக இருந்தாலும் சரி, ஒரு சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, அந்த ஆடியன்ஸ பார்த்து நம்ம அம்மாவை பற்றிய விஷயங்களை, அம்மாவினுடைய அருள்வாக்குகளை, அது தொடர்பான நிகழ்வுகளை, அனுபவங்களை நம்ம சொல்றதுக்கு, கோர்வையா சொல்றதுக்கு வந்து நமக்கு உண்டான அந்த தைரியத்தை கொடுத்து, இதே மாதிரி தானே அதுவும் இத பண்ணு அப்படிங்கிற மாதிரி அம்மா பண்ணினாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன். 2002, 2003ல சக்தி பீடத்துல, சாலிகிராமம் சக்தி பீடத்துல ஒரு பட்டிமன்றம் நம்முடைய மறைந்த புலவர் பெரியாண்டவன், சித்தர் பீட புலவர் பெரியாண்டவன் ஐயா அவர்கள் வந்து நடத்தினாங்க. அப்போ வந்து நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பட்டிமன்றம் எல்லாம் பேசி பழக்கம் இல்ல, இருந்தாலும் நீங்க சொல்றீங்க சரின்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவருக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அப்பவே அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து ராஜ் டிவில நீ வந்து பண்ணணும் அப்படின்னு 2003லயே அவர் வந்து கூப்பிட்டார். அப்ப நான் இல்ல, எனக்கு அம்மா உத்தரவு கொடுத்தாலொழிய வேற யார் சொன்னாலும் நான் வரமாட்டேன், அம்மா சொல்லட்டும் நான் வரேன்ட்டு அந்த வாய்ப்பை நான் தட்டி கழித்து விட்டேன். எனக்கு அம்மா சொல்லணும், இதனால அம்மா சொன்னா செய்வேன் அப்படின்ட்டு. அப்போ 2005, 2006ல என்ன ஆச்சுன்னா, ரொம்ப ஒரு முறை ரொம்ப உடம்பு முடியலன்னு இல்ல, இந்த கை வந்து ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சுது. எதையும் ஒரு பொருளை எடுத்து வைக்க முடியல, சாப்பாடெல்லாம் பரிமாற முடியல. அப்போ அந்த ஸ்டேஜ்ல என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, டாக்டர்கிட்ட போலாம், ஆர்த்தோ போய் பார்க்கலான்னு. வேண்டாம், அம்மாட்ட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட வந்து பாத பூஜை பண்ண போது அம்மா வந்து மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா போனேன். ஆனா அம்மா மருந்து சொல்லல.
மருந்து சொல்லாம என்ன ஒரு பார்வை பார்த்து விட்டு பக்தி பிரச்சாரம் செய், நல்லா வருவே அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க. டைம் சொல்லி அம்மா வந்து கைய தூக்கி ஆசீர்வாதம் பண்ணாங்க. பக்தி பிரச்சாரம் பண்றதுன்னா எனக்கு வந்து ரொம்ப அந்த உட்கார்ந்து தொடர்ந்து 1008 படிக்கிறது, தொடர்ந்து இந்த வேள்வியில கலக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நான் ஆளே கிடையாது. சோ எனக்கு வந்து என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதான் பண்ணுவேன். சோ இப்ப 2 108 சொல்லணும்னா இன்னைக்கு 2 108 சொல்லிடுவேன். நாளைக்கு வந்து எனக்கு டைம் இருக்குன்னா நான் உட்கார்ந்து 1008 படிப்பேன். இந்த ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி பக்தி கிடையாது. நம்மளுக்கு பெரிய பக்தியும் கிடையாது. இது பக்தி பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லுதே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சேன். அப்போ அங்க இருமுடி பிரிக்கிற ஹால்ல அந்த இருமுடி பொருள், அந்த குங்குமம் இதெல்லாம் வருது இல்லையா, அதை பிரிக்கிறதுக்காக உட்கார்ந்து பண்ணும்போது அம்மா சொன்ன அருள்வாக்க நான் நினைச்சுக்கிட்டேன். உன்னை போன்ற பெண்களிடம் நீ எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இத்தகைய கனவுகளை தருகிறேன்னு சொன்னால, அப்ப இவங்கெல்லாம் பெண்கள் தானே எல்லாரும் உட்கார்ந்து பண்றாங்க, இவங்கள்ட்ட நம்ம அனுபவத்துல சொல்லலான்ட்டு அவங்கள்ட்ட சொல்லுவேன். நான் சொன்னேன். இப்படி அவங்க வந்து, நீங்க நாளைக்கும் பிரிக்க வருவீங்களா சக்தி, நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்களே, நாளைக்கும் வருவீங்களான்னு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பிரச்சாரம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். பக்தி பிரச்சாரம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அத வந்து நான் ஒரு இதா எடுக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இங்க சாலிகிராமம் சக்தி பீடம் ஐயா பெருந்தலைவர் சக்தி ராமசுவாமி ரெட்டியார் வந்து இங்க சென்னையில ஒரு பிரச்சாரம் பயிற்சி முகாம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அது எப்ப வந்ததுன்னா, பெரியாண்டவன் ஐயாக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அவருக்கு பைபாஸ் ஆயிருந்தது, உடம்பு முடியாம போனது. இந்த பக்கம் யாரும் வர்றதுக்கு இல்ல. மீனாகுமாரி அம்மா வந்து தென்காசி சைடு திருநெல்வேலி நாகர்கோவில் பாத்துட்டு இருந்தாங்க. இவர் மேற்கு சைடு பாத்தீங்கன்னா காரமடை, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, சேலம் எல்லாம் வந்து முத்துகிருஷ்ணன் ஐயா, மறைந்த முத்துகிருஷ்ணன் ஐயா, அவங்க எல்லாம் ஜாம்பவான்கள், அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பெரியாண்டவன் ஐயா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இதெல்லாம் இவர் பண்ணிட்டு இருந்தார். இப்ப அவருக்கு உடம்பு முடியாம போனவங்க அடுத்த லைன், செகண்ட் லைன் ஃபார்ம் பண்ணணும்னு அப்பதான் வந்து ஒரு பயிற்சி முகாம் போடுறது. அப்போ ராமசுவாமி ரெட்டியார் ஐயான்னு சொல்லுவோம், அவர் தான் என்ன பண்ணாரு, நீங்க பாரதி பேரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் பயிற்சி முகாம் நடந்தது. நவம்பர் 22, 23. அப்போ வந்து என்னுடைய பேரை கொடுத்தது அவர் தான். அப்ப நான் நீங்க பாட்டு பேர் கொடுத்துட்டீங்க, எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு தெரியாது. அதாவது நம்மால இது முடியுமா முடியாதாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அம்மாங்கிற நினைப்பு வந்து அப்ப தெரியல. இது வந்து நம்மளுக்கு முடியுமா, நம்ம எப்படி செய்ய முடியும், ஏதோ அங்க உட்காந்து தொண்டு செய்யற இடத்துல அவங்கள்ட்ட நம்ம கனவை சொல்றது வேற விஷயம். பட் இந்த மாதிரி பிரச்சாரம் இவங்க அளவுக்கு எல்லாம் நம்மளால செய்யவே முடியாதே அப்படின்னு நினைச்சேன். அதுதான் வந்து ஸ்டார்டிங். அப்போ அந்த பிரச்சார பயிற்சி முகாம்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க, நீங்க மன்றத்துல போய் பேசுங்க, சக்தி பீடத்துல போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு வந்து சரி, அம்மா சொன்ன மாதிரி நம்ம செய்யறோமா செய்யலையா, இந்த பிரச்சாரத்தை வந்து அம்மா ஏத்துக்கிட்டாங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஒரு முறை பாதபூஜைக்கு உட்கார்ந்துருக்கோம், வெளியில உட்கார்ந்துருக்கும் போது என் பக்கத்துல உட்கார்ந்துருந்த ஒரு அம்மா, நான் வந்து என் பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும்னு வட்டிக்கு கடன் வாங்கி பணத்தை கொடுத்துட்டேன், உங்க அம்மா அதை வாங்கி கொடுப்பாங்களா, அவங்க முதல் முறையாக நம்மளுடைய சித்தர் பீடத்துக்கு வராங்க. நான் கேட்டேன், நீங்க அம்மாவை கேட்டுட்டு கொடுத்தீங்களாமா, நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அம்மாட்ட போது தெரியாம பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட கேட்காம, ஆனா வட்டி கட்ட முடியல, எனக்கு இவன் ஒரு பையன் தான், கணவர் இல்ல, தயவு செய்து எப்படியாவது எனக்கு அதை வாங்கி கொடுங்கம்மான்னு காலில் விழுந்துருங்க அப்படின்னு சொல்லு. இவங்கள்ட்ட பேசுனத பார்த்த உடனே பக்கத்துல 2 பேர் இருந்துட்டு, இந்த காயின் வைக்கணுமா சக்தி, எதுக்கு வைக்கணும், அதை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம போன உடனே காலில் விழுகணுமா இல்ல பேசிட்டு காலில் ஒருத்தருக்கும் ஒரு டவுட். சோ அன்னைக்கே புதுசா வந்திருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து கேட்டாங்க. அப்போ நான் உள்ளுக்குள்ள பாத பூஜைக்கு போன உடனே அம்மாட்ட வந்து காலை தொட்டு வணங்கிட்டு, அம்மாவுடைய திருவடியை தொட்டு வணங்கிட்டு, அம்மா எனக்கு பிரச்சாரம் சிறப்பாக அமைய அம்மாவினுடைய அருளும் ஆசையும் வேணும் அப்படின்னு கேட்டேன். அதான் பார்த்தனே வெளியில நல்லா பிரச்சாரம் பண்ணியே அப்படின்னாங்க. அந்த ஒரு வார்த்தை போதுமே, போதும்.
மைக்கு பிடித்தால்தான் பிரச்சாரம் என்பது இல்லை. யாருக்கு எது தேவையோ அந்தந்த நேரத்தில் நமக்கு தெரிந்தது, நாம் படித்தது, அம்மா நமக்கு உணர்த்தியது, நம்முடைய கனவுல வந்து சொன்னது, மற்றவர்களுடைய அனுபவங்கள், நம்முடைய அனுபவங்கள், எதை சொன்னாலும் அது பிரச்சாரம் தான்ங்கிறது அம்மா வந்து அதை உணர்த்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரியாண்டவனைய நீ ராஜ் டிவிக்கு வான்னு சொல்லிட்டு நியூஸ் ரீடிங்க்கு கூப்பிட்டு போனது. அப்போ வந்து நியூஸ் ரீடிங் பண்ணிட்டு இருந்தேன். ஐயா அவர்கள் அவ்வளவு மறைந்த புலவர் பெரியாண்டவன் ஐயா அவ்வளவு முயற்சி எடுத்து என்னை கொண்டு போய் சேர்த்தாரு. என்கே விஷன் சுரேஷ் அவர்கள் தான் வந்து முழுக்க முழுக்க அப்ப வந்து நம்ம ஆலயத்தில் நடக்கக்கூடிய சித்தர் பீடத்தில் நடக்கக்கூடிய எல்லா விழாக்குமே வந்து கேமரா, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே அவர் தான் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணுவார். எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கொடுத்து எல்லா விழாக்கள்லயும் எல்லா இதுலயும் அது அந்த ராஜ் டிவில பேசுற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து அம்மா சொன்ன அந்த பேர் புகழ் பொருள் எல்லாமே வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை தொழிலில் மட்டுமல்லாமல், ஏன்னா அம்மா சொல்றது நீ வாழ்க்கையில உயர்றதுங்கிறது வந்து உயர்வு அல்லது முன்னேற்றம் என்பது முதலில் ஆன்மீகத்தில் தான். மற்ற உயர்வெல்லாம் நான் உயர்வாகவே கருதவில்லைன்னு தான் அம்மா சொல்றாங்க. அப்போ இதுல வந்து கொடுத்ததைத்தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அவர்களுக்கு மனமாற நான் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, அதாவது அம்மா அவர்களை கருவியாக்கி எனக்கு ஒரு அந்த அந்த பிளாட்ஃபார்ம் அதுல வந்து உலகெங்கிலும் வந்து பாக்குற மாதிரி பேசுற மாதிரி ஒரு எங்க போனாலும் நீங்க தானே நியூஸ் ரீட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் எதிரே பார்க்காத ஒன்று, நினைத்து கூட பார்க்கவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, நினைத்து பார்க்கவும் இல்லை. அந்த அளவிற்கு வந்து அம்மா வந்து அதுல கொண்டு போய் என்ன இது பண்ணாங்க. முதல் அருள் வாக்குல சொன்னாங்கல்ல, நீயே ஆச்சரியப்படி ஆச்சரியப்படும் அளவிற்கு பேர் புகழ் பொருள் பதவி அப்படின்னு சொல்லி அனைத்தும் தந்துன்னு சொல்லி அந்த கட்ட விரல ஒசத்தி காமிச்சதுக்கு தகுந்த மாதிரி அன்றும் இன்றும் என்றும் ஒரே அருள்வாக்கு, நான் சொன்னதுதான் அப்படின்னு அம்மா சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில செய்து இருக்கிறார். அது எல்லாருக்கும் அமையாது. அது இந்த மாதிரி செலிபிரிட்டியா இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சக்தி நீங்க. அது கரெக்டா பாருங்க, குரல் வளமும் வந்துருச்சு, உங்களோட ப்ரொஃபஷனும் இது ஹெல்ப் பண்ணுது, தைரியம் உங்களுக்கு தைரியலட்சுமியத்தை கொடுத்தாச்சு. அது இத்தனையுமே எல்லா பெண்களுக்கும் ஒண்ணு சேர அமையாது பாருங்களேன். ஏதோ ஒண்ணு இருக்கும். இல்லாட்டி சொன்னீங்க பாத்தீங்களா அந்த குரல் வளம் சொன்னீங்க பாத்தீங்களா, அப்போ முதல்ல எல்லாம் வந்து எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, நாங்களாம் இங்கதானே இருக்கோம், எதுக்கு இவ்வளவு சத்தமா பேசுற, பீரங்கிய மூழ்கிட்டு வந்தியான்னு எல்லாம் கேட்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் என் அருமை தெரியவே இல்லை பாருங்க அப்படின்னு. அப்பெல்லாம் நான் இதுக்கு வரல. நிச்சயமா என் குரலுக்கு நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு மரியாதை கிடைக்கும், இப்படியே நீ கனவு கண்டுட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கனவை அம்மா நனவாக்கினார்கள், அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குரல் வந்து அது யார் செய்தார்கள் என்று நான் சொல்ல விருப்பப்படவில்லை. நான் பேசக்கூடாது, இதுல எல்லாம் கலந்துக்க கூடாது என்பதற்காக ஒரு சில வேலைகள் ஒரு சிலர் செஞ்சாங்க. அது என்ன ஆகும்னா, நான் போய் ரெக்கார்டிங்க்கு உட்கார்ந்த உடனே அப்படியே என்னுடைய தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல அப்படியே ஒரு 5 விரல வச்சு தொண்டையை அமுக்கிற மாதிரி இருக்கும். குருவடி சரணம் திருவடி சரணம் சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா சரளமா அம்மா வந்து பேச வைப்பா. அதையும் மீறி ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, சுத்தமா வந்து தொண்டை 2 நாள் தொண்டை வெளியில வரவே இல்லை, பேச முடியல. அப்பக்கூட நான் வந்து டாக்டருக்கு போல. அப்போ என்னுடைய கிளையண்ட் கனவுல போய் அம்மா பாரதிக்கு தொண்டையில பிரச்சனை, உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அடுத்த நாள் அவங்க போன் பண்ணி உங்களுக்கு தொண்டையில பிரச்சனைன்னா, அவங்களும் அம்மா டிவோட்டி, அம்மா உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் நான் போனேன். அம்மா வந்து பயப்படாத ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேப்பில மஞ்சள் சுக்கு அரைச்சு தொண்டை ஃபுல்லா பத்து போட சொன்னாங்க. 10 போட்டுட்டு அதுக்கப்புறம் கோதுமை தவிடு ஒத்தடம், பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெல் உமி கருக்குனது,
வேப்பிலை பொடி, துளசி பொடி, இத வந்து கலந்து அததான் போட்டு பல்லு விளக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா. இன்னைக்கு வரைக்கும் அது என்ன ரீசன்ங்கிறது எனக்கு தெரியாது. எதனால அந்த தொண்டை போச்சு எதுவுமே தெரியாது. ஆனா அம்மா வந்து கனவுல வந்து வர சொல்லி அந்த மருந்து சொல்லி அப்புறம் ஒரு வாரத்துல என்னுடைய குரல் வந்து நார்மல் ஆச்சு. அது வந்து இப்ப வரைக்கும் தொடருது சக்தி. இப்ப வரைக்கும் தொடருது. அம்மாவை நினை மனமே, மேல் மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.